ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா OSS T12D+ அப்படின்னு சொல்லக்கூடிய சால்டர் ஸ்டேஷனோட ப்ரோக்ராம் செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சால்டர் ஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சன்ஷைன், மெக்கானிக், அடுத்து பார்த்தீங்கன்னா OSS, இந்த மாதிரி பல பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப OSS T12D+ அப்படின்னு சொல்லக்கூடிய சால்டர் ஸ்டேஷனோட ப்ரோக்ராம் செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெஷினோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2200-2300 வருது. ஸோ இந்த மெஷின் வாங்கும்போது நம்மளுக்கு இந்த மெஷின் ப்ளஸ் இந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அந்த வெட் ஸ்பாஞ்ச், அதுக்கப்புறம் இந்த கிளீனர் இருக்கும். தென் டிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சால்டர் மைக்ரோ டிப் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நைஃப் டிப்பும் இந்த கொனிக்கல் டிப்பும் நம்ம என்ன பண்ணணும், வாங்கணும். ஒரு டிப்பு வந்து 280 வரும். ஸோ இது வந்து சால்டர் வந்து நம்ம அதாவது ஐசி ரீபால் பண்ணுறதுக்கு, ஐசி க்ளீன் பண்ணுறதுக்கு, இதுக்காக வந்து நம்மளோட நைஃப் டிப்பையும் நம்மளோட கொனிக்கல் டிப்பையும் பயன்படுத்துகிறோம். முக்கியமாக நம்ம இந்த செட்டிங்ஸை பற்றி எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய பேர் மெஷின் வாங்குகிறோம், பட் அதை ப்ரோக்ராம் பண்ணுறது கிடையாது. ப்ரோக்ராம் பண்ணாதனால அதோட லைஃப் டைம் குறையுது 3 மாதம் 6 மாதத்துலேயே. பட் இந்த மிஷினோட நோக்கமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் மிஷினை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நார்மலாக 350 ரூபாய்க்கு மிஷின் இருக்குது. அதாவது நம்மளோட மஞ்சள் கலர் சால்ட்ராயின் அது வந்து இப்போ வந்து நம்மளோட மொபைல் சர்வீஸில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதில் வந்து நம்ம டெம்பரேச்சரும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் இதோட ஆஃப் டைமர் என்ன, இதில் என்ஹான்ஸ்மெண்ட் டைமர், அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் பை டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் இருக்குது. அந்த 4 விதமான ப்ரோக்ராம் செட்டிங்ஸை ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஸோ ப்ரோக்ராம் 1 அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ப்ரோக்ராம் 2ன்றது ஸ்டாண்ட் பை டெம்பரேச்சர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் 3ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆஃப் டைமர். ப்ரோக்ராம் 4ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் டெம்பரேச்சர். என்ன சார் வெறும் வார்த்தையில் சொல்கிறீங்க? கண்டிப்பாக அதை ப்ரோக்ராம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு வேணுற டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக 350 டிகிரியில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த 350 டிகிரி எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் யூஸ் பண்ணாமல் இந்த மிஷின் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மிஷினோட லைஃப்பும் ஹீட் ஆகி குறையும். தென் அடுத்து வந்து டிப்பும் வந்து பிளாக் ஆகும், நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாது, சால்டர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நான் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த நாபை ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன். 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணோடனே எனக்கு P01 வருதா, இதுதான் ப்ரோக்ராம் 1 அப்படின்னு சொல்லுது. இந்த ப்ரோக்ராம் 1ன்றது ஸ்டாண்ட் பை டெம்பரேச்சர். நான் ஒரு 350 டிகிரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மிஷினை வச்சோன்னா எனக்கு வந்து மினிமம் டெம்பரேச்சர் 150 குறைஞ்சிடணும், இல்லை மேக்ஸிமம் ஒரு 200ல் வச்சுக்கிறேன், 200க்கு வந்துடணும். இது நம்மளோட டெம்பரேச்சர் செட்டிங்ஸ். நான் மினிமமாகவே 150 டிகிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே குறைக்க முடியாது. 150 டிகிரி இதுக்கு பேர் ஸ்டாண்ட் பை டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்ட் பை டெம்பரேச்சர்ன்றது எனக்கு உடனேலாம் ரீச் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட டைம் சைக்கிளுக்கு அடுத்து தான் எனக்கு என்ன ரீச் ஆகும். அந்த குறிப்பிட்ட டைம் சைக்கிள்ன்றது ஸ்டாண்ட் பை டெம்பரேச்சர் டைம்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ஹேண்டில் வச்சுறேன். ஹேண்டில் வச்சதில் இருந்து எனக்கு 10 நிமிஷத்தில் எனக்கு என்ன ஆகணும், 150 டிகிரி குறையணும் அப்படின்னு செட் பண்ணுறது தான் ப்ரோக்ராம் 2. ப்ரோக்ராம் 2ன்றது எனக்கு மினிமம் டெம்பரேச்சர் என்ன பண்ணிக்கலாம், 0 செகண்ட்ஸில் வச்சுக்கலாம், இல்லை மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வரைக்கும் வைக்கலாம், இல்லை மேக்ஸிமம் மினிட்ஸ் வரைக்கும் நான் வைக்கலாம். இதில் நான் 10 நிமிஷம் வைக்கிறேன். அதாவது நான் ஹேண்டில் ஹோல்டு பண்ணது 10 நிமிஷத்தில் எனக்கு என்ன ஆகணும், 10 நிமிஷம் கழித்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா 150 டிகிரிக்கு வரணும் அப்படின்றது தான் எனக்கு இந்த ப்ரோக்ராம் 2, அதாவது ஸ்டாண்ட் பை டெம்பரேச்சர் டைம் சொல்லுவாங்க. அடுத்து இருக்கக்கூடியது ப்ரோக்ராம் 3. ப்ரோக்ராம் 3ன்றது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 150 டிகிரி ரீச் ஆயிடுச்சு சார். அதாவது 10 நிமிஷத்தில் எனக்கு 150 டிகிரிக்கு வந்துருச்சு. எனக்கு வந்து 150 டிகிரி ஒரு டெம்பரேச்சர் தான். அதுவும் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் மேலே மெயின்டைன் ஆச்சுன்னா மெஷினோட லைஃப் குறையும். அப்போ எனக்கு குறிப்பிட்ட டைமிங்க்கு அடுத்து எனக்கு மெஷின் என்ன ஆகுனா ஆஃப் ஆயிடணும். அதாவது 150 டிகிரிக்கு வந்து ரீச் ஆன உடனே எனக்கு கரெக்டாக 5 நிமிஷத்தில், நான் செட் பண்ணது 5 நிமிஷம். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு என்ன ஆயிடணும், மெஷின் ஆஃப் ஆயிடணும். இல்லை 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் ஆனால் நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் 5 நிமிஷத்தில் மெஷின் ஆஃப் ஆயிடும். இதுதான் ஆஃப் டைமர், மெஷினோட ஆஃப் டைமர்னு சொல்லுவாங்க. கடைசி இருக்கக்கூடிய செட்டிங் நம்மளோட என்ஹான்ஸ்மெண்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ மினிமம் எத்தனை செகண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறேன், 60 செகண்ட், அதாவது 1 நிமிஷம். இந்த என்ஹான்ஸ்மெண்ட் டெம்பரேச்சர் என்னன்னா, இப்போ நார்மலாக நான் 350 டிகிரி செட் பண்ணியிருந்தேன்ல, அந்த 350 டிகிரியிலேருந்து நான் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுனா ஒரு 400 டிகிரி ரீச் ஆகும். 50 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அது டிஃபால்ட் டெம்பரேச்சர். அந்த இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோ நிமிஷம் எனக்கு ஹோல்ட் ஆகிட்டு. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல ட்ரை சால்டராக இருக்கும். அந்த ட்ரை சால்டர் பண்ணும்போது எனக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக தேவைப்படும். ஒவ்வொரு தடையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளிக்கில் எனக்கு என்ன ஆகுனா 50 டிகிரி டிஃபால்ட் டெம்பரேச்சருக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த 50 டிகிரி ரீச் ஆனது 400 டிகிரி இருக்குன்னா எனக்கு கரெக்டாக 60 செகண்ட்ஸில் மறுபடியும் பழைய டெம்பரேச்சருக்கு எனக்கு என்ன ஆகிடணும், வந்துடணும் அப்படின்னு செட் பண்ணுறது தான் இந்த என்ஹான்ஸ்மெண்ட் டெம்பரேச்சர். அதில் நான் லைவ் டெமோவாகவும் நான் காட்டுறேன். அப்போ மொத்தம் 4 விதமான செட்டிங்ஸ். 1
ஸ்டாண்ட் பை டெம்பரேச்சர், அடுத்தது ஸ்டாண்ட் பை டெம்பரேச்சரோட டைம் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகணும் அந்த மினிமம் டெம்பரேச்சரை, அடுத்து ஆஃப் டைமர் மிஷின் அந்த 150 டிகிரி ரீச் மினிமம் டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ண ரீச் ஆகிட்டு எவ்வளோ நிமிஷத்தில் மிஷின் ஆஃப் ஆகுன்றது நம்மளுக்கு ப்ரோக்ராம் 3. 4வது என்ஹான்ஸ்மெண்ட் டெம்பரேச்சர் டைமிங். என்ஹான்ஸ்மெண்ட் டெம்பரேச்சர் டைமிங்னா இப்போ நார்மலாக சிஸ்டமோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் 50 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ப்ரெஸ் பண்ண உடனே. அந்த 50 டிகிரி ரீச் ஆகிட்டு எனக்கு எத்தனை நிமிஷத்தில் மறுபடியும் பழைய டெம்பரேச்சருக்கு வரன்ற செட் பண்ணுறது தான் 4வது டெம்பரேச்சர். மறுபடியும் நம்மளோட செட்டிங்ஸ் மூலம் எக்ஸிட் ஆகிறதுக்கு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிட் ஆகும். இப்போ நார்மலாக 350 டிகிரி செட் பண்ணியிருக்கேன். அந்த என்ஹான்ஸ் டெம்பரேச்சர் டைமை காமிக்கிறக்கா சொல்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் தான் பண்ணுறேன். எனக்கு 50 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும். 350லேருந்து எனக்கு 400 டிகிரிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த 400 டிகிரி இன்க்ரீஸ் ஆனது மறுபடியும் ஒரு நிமிஷத்தில் அந்த 60 செகண்ட்ஸில் மறுபடியும் எனக்கு என்னன்னா 350 டிகிரிக்கு வரது தான் இந்த என்ஹான்ஸ்மெண்ட் டெம்பரேச்சர் டைமிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிளிங்கிங் சவுண்டோட எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள். கரெக்டாக ஒரு நிமிஷம் முடிஞ்சோன்னா நான் ப்ரெஸ் பண்ண 400 டிகிரிக்கு 50 டிகிரி இன்க்ரீஸ் ஆனது மறுபடியும் டிஃபால்ட் டெம்பரேச்சர் 350க்கே வருது நம்ம செட் பண்ணதுக்கு. இதுதான் என்ஹான்ஸ்மெண்ட் டெம்பரேச்சர் டைமிங். சரியா? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணுங்கள், இந்த மிஷின் வச்சிருக்கோம் OSS T12D+ன்னு வச்சிருக்கோங்க மிஷினை கண்டிப்பாக ப்ரோக்ராம் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்த மாடலாக இருக்கட்டும், அடுத்த பிராண்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு செஷன் வீடியோலையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் தாராளமாக தெரிவிக்கலாம். நான் கண்டிப்பாக அதில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.